ஐயனாதர் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இப்போ உள்துறை செயலாளர் வந்து அந்த அஜய்குமார் பல்லா இல்ல, இப்போ வந்து ஹோம் செக்ரட்டரி அந்த செக்ரட்டரியா இருக்கிறவர் வந்து கோவிந்த் மோகன் அவர் 2024 அஜய்குமார் பல்லாவை மாத்திட்டாங்க. ஆனா இவங்க அளித்த அந்த புகார் கடிதத்துல 2 போட்டு அஜய்குமார் பல்லா ஹோம் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா அஜய்குமார் பல்லாவே இப்ப இல்ல, இப்போ அந்த லெட்டர் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அந்த ஏற்கனவே இவங்க இந்த புகார் இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புகாரை வந்து தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சது, இது போன்ற புகார் கடிதம் கொடுப்பதுல கூட குளறுபடி இருக்கிறதுனால இவங்க இந்த அனுமதி வாங்குவதிலையும் இந்த எங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு நேரம் அனுமதி, ஒரே நேரத்துல 7 இடங்கள்ல அனுமதி, இந்த இடத்துல இவ்வளவு தான் கூடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த கூடும் எண்ணிக்கையும் அதற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த அதிகாரிகள் பெயர் தெரியாம புகார் கொடுக்கறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அந்த கட்சியில இவங்க எதுலயுமே அப்டேட்டடாவே இல்ல. இவங்க ஒரு நம்மளா டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம், சதா டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், பத்திரிகையாளர்களாக நம்ம அரசியல் கட்சிக்காரங்க இன்னும் சீரியஸா பாப்பாங்க இல்லையா? இவங்க அதெல்லாம் பாக்குறதே இல்ல, செய்தி எல்லாம் படிக்கிறதே இல்ல. இந்த பல்லா மாட்டினது ஒரு பெரிய செய்தி. ரெண்டாவது, நீங்க யூனியன் ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு போட்டாலே போதுமே, யாரா வந்தாங்க, எதுக்கு நீ பேரெல்லாம் குறிப்பிடுற இல்லையா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு போட்டாலே அது மோடி தானே அட்ரஸ் பண்ணும். அது எதுவுமே உங்களுக்கு விவரமே தெரியலீங்க, எதுவுமே விவரம் இல்லாதையே இவங்க வந்துட்டு இப்ப நேத்து பாருங்களேன், ஒரு பாட்டில் சில்ல வந்து உழுந்துட்ட உடனே அந்த ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, திமுக காரர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி விட்டார்கள்னு. உனக்கு எப்படி அந்த பாட்டில் உடச்சி வீசுறது திமுக காரன்னு தெரியும்? பாட்டில் ஓடுறது உழுந்த உடனே எப்படி உனக்கு தெரியும்? இது மாதிரிதான். ஆமா, இப்ப ஐயனாதர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் உண்மையிலேயே 234 தொகுதிக்குமே அவரால பிரச்சாரம் பண்ணுவாரா, பண்ண முடியுமா, அல்லது அதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா? இந்த பேட்டர்னை மாத்துவாரா? பிரச்சாரம் ஒரே மாதிரி வாகனத்துல ஊர்வலமா போறது, கத்திக்கிட்டே போறது, அதன் முன்னாடி ஒரு இடத்துல நின்று ஒரு 1/2 மணி நேரம் பேசுறது, இந்த பேட்டர்னை மாத்துவாரா, மாத்தப்பட்டாரா, இல்லாட்ட முடியுமா வர மாடால? ஐயா ரொம்ப சிம்பிள், யாராலையுமே வெயில தாங்க முடியாதுங்க. இப்ப ஸ்டாலின் 9 மணிக்கு போயிட்டு பேசுறாரு, அதோட விட்டா சாயந்தரம் 5 மணிக்கு பேசுறாரு. அந்த மாதிரி நீங்களும் 2 செஷனை போட்டு 8 தொகுதி 9 தொகுதிக்கு நீங்க பேசலாமே 20 நாள். அவங்க இதை வச்சுட்டு ஒரு கவர் தேடிக்கிறாங்க சார். அதாவது முன்னாடி இது மாதிரிதான் ஒரு அச்சுறுத்தல் உடனே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, பரபரையும் நிறுத்திக்கிட்டாங்க. இந்த ராஜீவ்காந்தி மரணம் அடைஞ்ச உடனே, கொல்லப்பட்ட உடனே. அதே மாதிரி அந்த ஃபார்மேட்டை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, விஜய்க்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. விஜய்க்கு எங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு? விஜய் மீது ஒரு துருப்பு கூட வந்து கூடலையே விஜய். அவர் தான் சேஃபா மேல நின்றுட்டு இருக்காரு வண்டி மேல, அவருக்கு பின்னாடி செக்யூரிட்டி கார்டெல்லாம் நின்றுட்டு இருக்கிறான். சுத்தில இருக்கிறவங்க ரசிகன் தான். யாருகிட்ட இருந்து இவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்துச்சு முதல்ல? தமாஷா இருக்குது பாருங்க இவங்களுடைய நடத்தை எல்லாமே. ஏன்னா இல்ல நீங்க கூறியது ஏன்னா சார், இப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எல்லாம் வந்து அதிக இடங்கள்ல பொதுக்கூட்டங்கள்ல மக்கள் வெளியில பேசுனது வந்து மக்களை நேரடியா சந்திக்கணும்னு சொல்ற விமர்சனத்துக்கு சொல்றேன். இப்ப ஜெயலலிதா குறைவான பொதுக்கூட்டங்களை தான் பேசுவாங்க, ஆனா உரிய பாதுகாப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லி பேசிட்டு போயிருவாங்க, மக்களோட நெருங்கி பழகணும். இவர் அது மாதிரி பண்ண பொதுக்கூட்டங்களா பேசிட்டு போவதை விட இந்த வாகன அணிவகுப்பு ரோட் ஷோவாலதான் அந்த பிரச்சனையே வருதுன்னு அது முதல் திருச்சி அந்த அதுலயே தெரிஞ்சு போச்சு, மரக்கரையிலே தெரிஞ்சு போச்சு. திரும்ப அதே பண்றது அரசியல் நோக்கத்துலதான் பண்றாரு, இல்லாட்டா அதே ஒரு பெரிய செல்வாக்க மாத்தணும் முயற்சி பண்றதா ஃபீல் பண்ணீங்களா? ஏதாவது தேர்தல் காலத்துல எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எதிரொலிக்காதுங்க, மக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம், மக்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. விஜய்க்கு எங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சு? அவர் போற இடத்துல ஏதாவது தடை ஏற்பட்டுச்சா? அவரை சுத்தின ரசிகர்கள் தான் வராங்க, அவங்க தான் பிச்சுட்டு உள்ள வராங்க. அவங்கள பார்த்து இவர் ஏன் பயப்படணும்? ஏங்க இவங்களுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 8000 போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாருங்க ஸ்டாலின். 8000 பேர் போலீஸ். அப்படி இருந்தும் கூட அங்க ரஷ் ஏற்பட்டு வேக வேகமா மாநாட்டை முடிச்சுட்டு போனாங்க. 6:40 விஜய் பேசி முடிச்சிட்டாரு. அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, இது கிரௌட் பஸ்ட் ஆகும், எல்லாம் பிரச்சனையாகும், அவர் சீக்கிரம் பேசி முடிக்க சொல்லுங்க அப்படின்னு காவல் அதிகாரி சொன்னதுனால நாங்க முடிச்சோம் அப்படின்னு ஜானே என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. இதான் உண்மை. போலீஸ் ஆனா உடனே இவங்க குறை சொல்றாங்க, போலீஸ் தான் இவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்குது. இவங்க யார பார்த்து பயப்படுறாங்கன்னே தெரியல. இந்த கனவு கண்டுட்டு சிலர் எல்லாம் அழுவாங்களே நடராத்திரில, அந்த மாதிரி இருக்கு தோழா. இதெல்லாம் உன்னை சுத்தி ஒரு ரசிகர்கள் கூட்டம் தான் இருக்குது, போலீஸும் இருக்கிறான் இல்லைங்களா? எவ்வளவு ரெகுலேட் பண்ண முடியும்? போலீஸ் அடிக்க முடியாது, இந்த கிரௌட் எல்லாம் அடிக்கலாம் மாட்டாங்க அவங்க. ஏன்னா அது அவங்களுடைய வேலையில. இன்னும் சொல்ல போனா தடியே வச்சிடல அவங்க, அப்படியேதான் வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கூட்டம் கூட்டுறது உனக்கு வந்துட்டு ஒரு ஈர்ப்பு தானே, அது நல்லதானே, அது உனக்கு அதெல்லாம் கவர் பண்ணும். பாரு விஜய் போற இடம்லாம் எவ்வளவு கூட்டம் வருது பாரு, அவர் ஓட்டு விடும் பாரு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா பயந்துகிட்டு லெட்டர் எழுதுறீங்கன்னா என்ன அர்த்தம்?
இந்த கூட்டத்தையே அவருக்கு சாதகமா பயன்படுத்தலாம். ஆனா அதை நெகட்டிவ் அந்த இம்பாக்ட் உருவாக்கிறோம்னு நினைக்கிறீங்க? உருவாக்கிடும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, நன்றி சார். என்ன சார் எங்களோட இந்த புகார் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஓகே. தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் தான் அவர் அருகில் இருக்கிறார்கள், விஜய்க்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் கூறியிருப்பதுடன், இரவில் தூங்கும் போது கனவு கண்டு திடீரென எந்திருப்பது போல விஜய் இந்த கூட்டத்தை கண்டு அச்சமடைந்திருக்கிறார் என்ற விமர்சனத்தையும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் வைத்திருக்கிறார். ரசிகர்களால் மக்களுக்கு தான் பாதிப்பு என்றும் விஜய்க்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்றும், இது தொடர்பான கடிதத்தையே யாருக்கு எழுத வேண்டும் என்பது தெரியாமல் அவர்கள் எழுதியிருப்பதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் உள்ள நிர்வாகிகளுடைய முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது என்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இந்த கடிதம் தொடர்பாகவும், உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா என்ற பழைய உள்துறை செயலாளரை பெயரை குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருப்பதும் அவர்களுடைய அந்த முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுகிறது என்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இந்த புகார் தொடர்பாக விமர்சனம் அளித்திருக்கிறார். இதனால் நாளை விஜயின் அந்த பரப்புரையும் வேட்புமனு தாக்கலும் இப்போதே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாளை இந்த கூட்டம் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படும், மற்றபடி அவர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு திருச்சியில் அவர் பேசக்கூடிய அவர் முதல் பரப்புரை கூட்டம் நடத்திய அதே மட்டக்கடை பகுதியில் இந்த முறையும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது என்ன நிகழும் என்பதை நாளை 11 மணி அளவில் பார்க்கலாம். இந்த புகாருக்கு பிறகு அவருடைய திட்டம் மற்றும் ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்கான பாதுகாப்பு அதில் மாற்றம் இருக்குமா என்பதை பார்க்கலாம்.